கோயிலேருந்து வீட்டுக்கு வர்றதுக்கு 1:30 மணி ஆயிடுச்சு. நல்ல குளிர் வேறு. வந்ததும் படுத்து நல்லா தூங்கியாச்சு. காலையிலே எந்திரிக்கிறதுக்குள்ளே ஆடெல்லாம் வந்து க்ளீன் பண்ணி நல்லா வெட்டி கொடுத்துட்டு போயிட்டாங்க. பிரியாணிக்கு வறுவலுக்குன்னு எல்லாம் அவங்களே பிரித்து கொடுத்துட்டாங்க. அப்புறம் காலையிலத்துக்கு வந்து குடல் குழம்பு வச்சு இட்லி தான் பண்ணியிருந்தோம். சமையல் பண்ணுறக்கு ஒரு அக்கா வந்திருந்தாங்க. நாங்கள் வந்து கூட ஹெல்ப் பண்ணிகிட்டு இருந்தோம். அந்த மசாலெல்லாம் அரைச்சி கொடுக்குறது அந்த வேலையெல்லாம் நாங்கள் பார்த்துக்கிட்டோம். ஜாதிப்பூலாம் கொஞ்சம் இருந்தது, அதெல்லாம் பறித்து வச்சுட்டேன். நைட்டு கோயிலுக்கு போகும்போது வச்சுக்கலாம் அப்படின்ட்டு. அப்புறம் இங்கே குழம்பாக டெஸ்டிங் பண்ணிகிட்டு இருந்தாங்க. கறி வெந்துருச்சா வேகலைன்னு எல்லாம் பார்த்துக்கிட்டு இருந்தாங்க. பிரியாணி சூப்பராக ரெடி ஆகிடுது. ஜீரக சம்பா அரிசியில் வந்து பண்ணியிருந்தோம். பிரியாணி பண்ணதுக்கப்புறமா கொஞ்சம் நேரம் போய் லைட்டாக தான் படுத்தேன். அப்படியே தூங்கிட்டேன். ஒரு மணி நேரம் தூங்கியிருப்பேன். அப்புறம் எந்திரிக்கிறதுக்குள்ளே சமையலெல்லாம் முடித்து பந்தியே ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. அப்புறம் வந்தவங்களுக்குலாம் பரிமாறிட்டு அப்புறம் நைட்டுக்கு மேலே வந்து ஆர்கெஸ்ட்ரா பார்க்க இன்றைக்கி வந்து கரெக்டாக 8 மணிக்கெலாம் கிளம்பிட்டோம். சூப்பராக இருந்தது. ஆர்கெஸ்ட்ரெல்லாம் பார்த்துட்டு அப்புறம் தான் கடை வீதிக்கு போனோம். அதை நான் நெக்ஸ்ட் vlogல போகிறேன். கண்டிப்பாக பாருங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணி